அன்பர்களுக்கு வணக்கம். சித்தம்பலம் சேனல் உங்களை வரவேற்கிறது. இன்றைய தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது மரணம் என்பது வரமா சாபமா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாக மரணம் அப்படிங்கிறது யாருக்கு வரம் யாருக்கு சாபம்? சில பேருக்கு உயிரே போகாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்குன்னு எந்த விதமான ஒரு துணையும் இருக்காது, அவங்க மட்டுமே கஷ்டப்படுவாங்க. எங்கேயோ ஒரு ரோட்டு மூலையில் கிடப்பாங்க, அவங்களுக்கு உயிரும் போகாது. அவங்களுக்கெல்லாம் உயிர் போனால் தான் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு மரணம் ஏற்பட்டால் தான் அவங்க அதிலிருந்து விடுபடவே முடியும். உயிர் இருந்துக்கிட்டே அவங்க பசியால், பட்னியால், மழையில், வெயிலில் அப்படியே கிடப்பாங்க. நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க, ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல. நம்மளால் முடிஞ்ச உதவி அவங்கள பார்த்துட்டு நம்ம செய்கிறோம். அவங்களுக்கு சிறிதாக உணவு கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம். அவங்கள்ட்ட நம்ம கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்லிட்டு வருவோம்னா, இவங்களுடைய உயிர் போனால் என்ன அப்படின்னு நினச்சிட்டு வருவோம். இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற கடவுளே, இவங்களுடைய உயிரை தான் நீங்கள் எடுத்துட்டா என்ன அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மரணம் என்பது வரம். அவங்களுக்கெல்லாம் வரம் மாதிரி இது. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தேவை. சாபம் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா, சில பேர் பார்த்திங்கன்னா பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்கிறது, அவன் ஒழுக்கமாக இல்லாதது, என்னென்னமோ பண்ணுவான். அந்த உயிரை இங்கே வாங்கி வச்சுக்கிட்டு இந்த பூலோகத்தில் அவன் பிறந்துட்டு அவன் பண்ணுற அநியாயம் தாங்க முடியாமல் இருக்கும். அவனுக்கெல்லாம் இந்த உயிரை எடுப்பதற்கு கடவுள் மரணத்தை அவனுக்கு கொடுப்பதுங்கிறது அவனுக்கு சாபம். அப்போ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். மரணம் என்பது சாபமா வரமா அப்படின்னு கேட்டால் வரம். வாழ முடியாதவர்களுக்கு இறைவன் கொடுக்குற மரணம் என்பது வரம். வாழக்கூடாதவர்களுக்கு இறைவன் கொடுக்குற மரணம் என்பது சாபம். இது நம்ம ஏற்கனவே ஒரு சினிமாவிலே இந்த வசனம் வந்திருக்கு. அது உண்மையும் கூட. அதனால் மரணம் என்பது இயற்கையாக கடவுளே கொடுக்கறது, தடுத்து நிறுத்த முடியாது. தடுத்து நிறுத்துறதுலேயும் ஒரு அர்த்தம் இல்லை. அப்படி தான் நம்ம நினைக்கணும். ரொம்ப நாள் இவர் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படலாம். ஆனால் அவர் உண்மையிலே ஒரு ரொம்ப நாள் வரைக்கும் உயிரோடு அவர் இருக்கிறதுக்கு அவர் விருப்பப்படுறாரான்னு பார்க்கணும். உங்களுடைய பிடித்தமானவர் உங்களுக்கு ரொம்ப நாள் இந்த பூமியில் வாழணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு காலம் அவர் நான் இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினைக்கலாம். அவருக்கே கூட சாவது, மரணம் அடைவது விருப்பமாக கூட இருக்கலாம். யாருக்கும் அப்படி இருக்காது, சில பேருக்கு அது இருக்கலாம். அதுக்கு ஒரு கதையை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஒரு குரு இருக்கிறாரு. அவருடைய அந்த மடத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. அந்த மடம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய மடம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு மான் வந்துடுது, அவரை தேடி வருது, அவர்கிட்டே நிற்கிது. அதுக்கப்புறம் அதுக்கு உணவு கொடுக்குறாரு. அப்புறம் அது கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழகி அந்த மான் என்பது அவருக்கு ரொம்ப பிடித்தமானதாக மாறிவிட்டது. அந்த மானை அந்த குரு ரொம்ப கவனமாக கவனிக்கிறார். மனிதர்களை விட தாண்டி அந்த மானை கவனிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவர் வெளியில் போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய சிஷ்யர்களை கூப்பிட்டு சொல்லிட்டு போகிறாரு, இந்த மான் உணவுலாம் சாப்பிடாது. நீங்கள் நான் அதுக்குன்னு சில உணவுகள் வச்சுருக்கேன், நான் அதை மட்டும்தான் கொடுப்பேன். நீங்கள் எதையும் மாற்றி கொடுத்துடாதீங்க. அதனால் நான் வர வரைக்கும் எந்த உணவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாரு. வெளியில் போயிட்டு அவர் வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த மான் ரொம்ப இறக்கும் தருவாயில் அப்படியே இழுத்துட்டு கிடக்கு. என்னடா இது இப்படி நம்ம சொல்லிட்டு போன பிறகு என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சிஷ்யர்களை கேட்கும்போது அவர்கள் அந்த மானுக்கு உணவு ஏதோ கொடுத்துருக்காங்க, அது ஒத்துக்கல, அதனால் அப்படி ஆயிடுச்சு. உடனே இவருக்கு அதன் மீது இருக்கக்கூடிய ஆசையால் தியானம் பண்ணுறாரு, கடவுளை வர வைக்கிறாரு. அவர்கிட்ட இந்த மானுடைய ஆத்மா உயிர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட அந்த உயிர் போகிறத தடுத்து நிறுத்தத்துக்கான வரத்தை பெறுகிறார். உடனே கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறாரு. தூங்கும்போது அவர் நைட்டு பார்த்திங்கன்னா வெளியில் அவருடைய வாசலுக்கு வெளியில் அந்த மானுடைய ஆத்மா வெளியில் நிற்கிது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இறப்பது, நான் மரணமடைவது என்பது இறைவன் எனக்கு கொடுத்த இயற்கையினுடைய நீதி. அது நான் நிறைவேற்றிட்டு போகிறேன், என்னை நீ விடு, இந்த உலகத்தில் வாழ சொல்லி என்னை ஏன் நீ தடுத்து நிறுத்துற அப்படின்னு சொல்லி அந்த குருமாற்ற அந்த மானுடைய ஆத்மா கேட்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறார். அதாவது இறைவனுடைய அவருடைய நீதியை, அவருடைய இயற்கை நீதியை அவர் பின்பற்றுறாரு. ரெண்டாவது, இந்த மானுக்கும் இறைவன் கொடுக்குற அந்த நீதியை பெற்றுக்கொண்டு மரணமடைய வேண்டும் என்ற விருப்பம் இருக்குது. நம்மளுடைய ஆசையால் அந்த மரணத்தை ஏன் நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு சரி நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மான் இறந்து போகுது. அப்போ அந்த குருவுக்கு என்ன தோணுது அப்படின்னா, மரணம் என்பது அனைவருக்கும் நேரக்கூடியது. நீங்கள் எவ்வளோ ஆசை வேணாலும் யார் வேணாலும் வச்சுருக்கலாம். ஆனால் அவர்களுடைய இயற்கை என்பது வரும்போது அவர்களை நாம் விட்டு கொடுப்பது என்பது தான் முறை, மனதை தேர்த்தி கொள்வதுதான் முறை. அவர்களுக்கு அந்த மரணம் என்பது சாபமாக இருக்கலாம், அல்லது வரமாக கூட இறைவன் நினைத்திருக்கலாம். நீங்கள் வாழ முடியாதவர்களாக இருக்கும்போது அது உங்களுக்கு வரமாக இருக்கும். நீங்கள் வாழக்கூடாது என்று இறைவன் நினைத்து விட்டால் அது உங்களுக்கு சாபமாக மாறும். இதுதான் நம்ம இன்றைக்கி தொகுப்பில் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ஒரு சில பயனுள்ள ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். ஓம் நம சிவாயா.